ஆரம்ப காலத்தில வந்து அப்போ நான் நெறையா கொஞ்சம் event வந்து நான் அசோசியேஷனுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓகே. அவங்க மூலியமா எனக்கு நெறையா ஒரு டிமாண்ட் வந்தது. அ அப்போ Facebook ரொம்ப ஃபேமஸ். ம்ஹ்ம். ஸோ Facebookல வந்து அப்போ கணக்கான டிஜேயும் கிடையாது. ம்ம். யூ சி ஸோ 4, 5 பேர் தான் இருந்தோம். ஸோ அப்போ நெறையா ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் வரும் Facebook மூலியமா. ம்ஹ்ம். இப்போ வந்து Instagram, ஃபோன், WhatsApp அந்த மூலியமா எனக்கு மெசேஜ் வரும். அந்த டேட் ஃப்ரீயா நீங்க வந்து பண்றீங்களா எங்களுக்கு? அந்த வரும். அண்ட் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஃபங்ஷன் பண்ணீங்கன்னா, மத்த ஆட்கள் வந்து கூப்பிடுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாரியுமே அந்த வட்டாரத்திலேயே இருக்கும். ஆல்சோ எவென்ட்ஸ் பிளானரும் கூப்பிடுவாங்க. ஸோ ம்ஹ்ம். சம் ஏஜென்சி டிஜேஸ் ஏஜென்சி எனக்கு நான் பழகியிருக்கிறேன். ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷனல் மியூசிக்கு எதிர்பார்ப்பாங்க. தமிழ் மியூசிக் இந்த மாரி இருப்பாங்க. பாலிவுட் மியூசிக் இந்த மாரி. ஓகே. இந்த மாரி தான் டிமாண்ட் வரும் எங்களுக்கு. அப்படி வரும்பொழுது எப்படி நீங்க இது 2யும் வந்து இப்ப வந்து என்ன சொல்றது? இப்ப ஹிந்தி ஒரு இவென்ட்ஸ்க்கு கூப்பிடுறாங்கன்டா, எப்படி அவங்களுக்கு அப்ப அப்டேட்டான பாட்டுகள் எல்லாம் இருக்கும் தானே? எப்படி உங்களால அதெல்லாம் மேட்ச் பண்ண முடியுது? நான் அவங்கள்ட்ட கேட்பேன். உங்களுக்கு இந்த மாரி தகுந்த மாரி பாட்டு வேணும், இந்த மாரி செய்யணும். நான் ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு பார்ட்டிக்கு வந்து நான் ரெடி பண்ணி குடுப்பேன். ஓகே. பாட்டு அவங்களோட நீட்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ம்ஹ்ம். ஸோ ஒரு ஒரு பாட்டு ஒரு மேட்ச் பண்ற அவங்களோட விருப்பம் என்ன புடிச்சிருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி நான் ரெடி பண்ணி குடுப்பேன். ஓகே. அது கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் எடுக்கும்? எவ்வளவு நாள் எடுக்குமா? இல்ல 2, 3 டேஸ். கொஞ்சம் கொஞ்சமா. ஐ மீன் ஃபுல் டே நான் செய்ய மாட்டேன். 2, 3 டேஸ்ல ஈச் 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ். அதில ஸ்பெண்ட் பண்ணி என்னன்னா, அந்த எல்லாமே ரெடி பண்ணி குடுக்கணும். 2 அந்த பார்ட்டில போய் நீங்க ப்ளே பண்றதுக்கு முதலே, உங்களோட பிளேலிஸ்ட்லாம் குடுப்பீங்களா? நான் ஒரு மாதிரி மாரி குடுப்பேன். ம். இல்ல அவங்கள்ட்ட கேட்பேன். உங்கள்ட்ட ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ம். கார்ல கேட்பீங்களா? நீங்க உங்க ம்ஹ்ம். வாகனத்தில கேட்கும்போது ம். உங்கள்ட்ட ஏதாவது ஒரு மாதிரி இருக்குதா? ம். ம். அ எனக்கு அனுப்பி விடுங்க. என்ன உங்களுக்கு இருக்கோ அனுப்பி விடுங்க. நான் அதுக்கு தகுந்த மாரி நான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி தரேன். ம். அப்போ லைவ்ல பார்க்கும்போது ஒரு ஒரு பார்ட்டிக்கு டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஒரு சனிக்கிழமையில வந்து அதே பாட்டு நான் ப்ளே பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ ஒரு ஒரு கஸ்டமர் டிஃபரெண்ட் ஏஜ் இருக்கும், டிஃபரெண்ட் ஒரிஜின் இருக்கும். ஸோ அதுங்களுக்கு தகுந்த மாரி நம்ம பாட்டு ப்ளே பண்ணணும். ஓகே. அதான் ரொம்ப முக்கியம். அவங்களோட என்ன புடிச்சிருக்கோ அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணணும்.